கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதில் 3வது வசனம். அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலும் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. அன்பானவர்களே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் நடக்கிற காரியங்களை தொலைக்காட்சிகளின் மூலமாகவும் இன்னும் செய்தித்தாள்களின் மூலமாகவும் நாம் காணும்போதும் நாம் படிக்கும்போதும் நிச்சயமாக இருதயத்திலே கலக்கங்களும் சஞ்சலங்களும் திகில்களும் உண்டாவதற்கு ஏதுவான அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொள்ளை நோய்கள், இன்னும் பலவிதமான தீமையான காரியங்கள், இயற்கையினால் உண்டாகிற சேதங்கள், வெள்ளப்பெருக்கினால், புயலினால், பூமி அதிர்ச்சியினால், எரிமலைகளின் குமுறலினால் பலவிதமான பயங்கரங்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலைக்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம், மார்க் 13:7, லூக்கா 9:21 ஆகிய வசனங்களில் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இப்படிப்பட்ட பயங்கரமான சம்பவங்களெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனாலும் முடிவு உடனே வராது என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கேள்விப்படும்போது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த உலகத்தின் முடிவில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இவைகளை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், செவிகளிலே கேட்கிறோம், செய்தித்தாள்களிலே படிக்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை என்னவென்று சொன்னால், கலங்காதிருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் வருவது நிச்சயம். அவருடைய வருகை குறித்து சீஷர்கள் கேட்ட பொழுதுதான் இப்படி ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நாம் சற்று தியானிக்கலாம். 3 அடையாளங்களை வேதத்தின் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவது அடையாளம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனம், இன்னும் மார்க் 13வது அதிகாரம் அதன் 10வது வசனம். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். முதலாவது இந்த சுவிசேஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷம். இதை மார்க் சொல்லும்போது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். பிரியமானவர்களே, சுவிசேஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மனுஷருடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்தார், அவர் உயிர்த்து எழுந்தார், அவர் சீக்கிரமாக வரப்போகிறார் என்கிற இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தின் சுவிசேஷம். இன்னும் ஆண்டவர் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். என்ன சாட்சியாக? யோவான் 15:22 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது.
இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. இன்றைக்கு பாவம் மன்னிக்கப்படாமல், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளாமல் ஒருவனும் தேவனிடத்தில் சேர முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தில் சேர முடியாது. இன்றைக்கு உலகத்தில் அநேக விதமான ஜனங்கள், பலவிதமான ஜாதிகள், தேவன் உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் பாவத்தை குறித்து, பாவ மன்னிப்புக்கென்று படுகிற பிரயாசங்கள், இன்னும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள், யாத்திரைகள், இன்னும் அநேக விதமான உடலை வருத்தி, இன்னும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று, இன்னும் புனித யாத்திரைகள் சென்று கோவில்களிலே கடவுள்களை தரிசிக்கிறோம் என்று சொல்லி பாவ மன்னிப்புக்காக பலவிதமான காணிக்கைகளையும் செலுத்தி, இன்னும் அநேக விதமான மலைகளுக்கு ஏறி செல்கிறார்கள், ஆறுகளுக்கு, புனித ஸ்தலங்களுக்கு செல்கிறார்கள். இப்படிப்பட்ட பாவ விமோச்சனத்திற்காக பிரயாசப்படுகிற மனிதர்கள் ஏராளம் திரளான கூட்டத்தாரை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு ஒருவராலும் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவாலே மாத்திரம் ரட்சிப்பு, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்கிற இந்த சத்தியம் ஜனங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். இது முதலாவது எல்லா ஜனங்களுக்கும், சகல ஜாதிகளுக்கும் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாடுபட்டு உயிர்த்தெழுந்தார், இன்னும் சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த பூமியில அவருடைய ஆளுகை வரப்போகிறது என்கிற சத்தியத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு இது சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது ஒருவரும் இந்த காரியத்தை குறித்து இது எங்களுக்கு தெரியாது, இதை நாங்கள் அறியாது இருந்தோம் என்று சொல்லக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு இது சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் சொல்லும்போது, நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேன் ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது, இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இது முதலாவது ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால், முதலாவது சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பதாக முடிவு வராது. இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது, உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால், உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அத்தனையும் நிறைவேறி தீர வேண்டும். அது நிறைவேறி தீரும் போதுதான் உலகத்துக்கு முடிவு உண்டாகும். அதுவரைக்கும் அவருடைய வருகை தாமதிக்கும் என்று சொல்லி இந்த பகுதி சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். மூன்றாவதாக ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ரோமர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம், சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவுண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். அதாவது புறஜாதியாருடைய நிறைவு, இஸ்ரவேலர் அல்லாத, இஸ்ரவேலருக்கு புறம்பான அத்தனை ஜாதிகளும் புறஜாதியார் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. இஸ்ரவேலர் அல்லாதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், ஆபிரகாமின் சந்ததியார் அல்லாதவர்கள், இந்த புறஜாதியார் என்று சொல்லி வேதத்தால் சொல்லப்படுகிற அந்த ஜனங்களுடைய நிறைவு, அதாவது புறஜாதியாருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த எண்ணிக்கை அல்லது பகுதி, புறஜாதியாருக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த தேவனுடைய ராஜ்யத்தில், இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம் நிறைவாகும் வரைக்கும், அந்த நிறைவு உண்டாகும் வரைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாகும் போதுதான் இஸ்ரவேலருக்கு ஒரு கிருபை கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதுவும்
சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இது விளக்கமாக சொல்லப்போனால் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் போதுதான் இஸ்ரவேலுக்கு ஒரு மனம் திரும்புதல் அல்லது குருட்டாட்டம் மாறும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுவரைக்கும் அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கும். என்றைக்கு பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானியேலின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி, தரிசனத்தின்படி பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த தலத்தில் நிறுத்தப்படும் போது என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த பாழாக்கும் அருவருப்பு பரிசுத்த தலம் என்று சொல்லப்படுகிற தேவாலயத்தில் பாழாக்கும் அருவருப்பு என்று சொல்லப்படுகிற அந்த விக்கிரகம் என்று சொல்லப்படுகிறது. அது பேசுகிறதாக இருக்கும். அந்த விக்கிரகத்தை அவர்கள் நிறுத்தும் போதுதான் இஸ்ரவேலருடைய அந்த இருதய கடினம் மாறும். அவர்கள் உணர்வுள்ளவர்கள் அடைந்து அந்த காரியத்தில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்வார்கள். அவர்கள்தான் முதலாக அந்தி கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களாகவும் இருப்பார்கள். இது வேதம் சொல்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். ஆனால் அதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதாவது அது எப்பொழுது சம்பவிக்கும் என்று சொன்னால், இந்த புற ஜாதியாராகிய நமக்கு, இஸ்ரவேலர் அல்லாத காணியாட்சிக்கு புறம்பாயிருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த எண்ணிக்கை என்று சொல்லலாம், அல்லது ஸ்தானம் என்று சொல்லலாம். அந்த ஸ்தானத்திற்கான எண்ணிக்கை ஜனங்கள் நிறைவாகும் வரைக்கும் அந்த காலம் இருக்கும். அவருடைய வருகை தாமதிக்கும். அதற்கு பின்புதான் முடிவு உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23-24 சொல்லப்படுகிறது. அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். இந்த பூமியின் முடிவு உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் உண்டாகும். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடையவர்கள் முதலாவது உயிர்த்தெழுதல் என்று வேதம் சொல்லுகிற வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிற அந்த முதலாவது உயிர்த்தெழுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அவருடையவர்கள் உயிர்த்தெழுவார்கள். அந்த சம்பவத்திற்கு அந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பின்புதான் உலகத்துக்கு முடிவு உண்டாகும். அதுவரைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் சம்பவிக்கும். நாம் காண்கிற யுத்தங்கள், ஜனங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்புவார்கள் நாம் காண்கிறோம். ஜனங்கள் ஒரு ஜாதியார் இன்னொரு ஜாதியாரை முற்றிலுமாக முறியடித்து அழித்து போடுகிற சம்பவங்கள் எல்லாம் பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. பயங்கரமான கடினமான சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்புகிறதை பார்க்கிறோம். பலவிதமான கொள்ளை நோய்கள், இயற்கை சேதங்கள், வெள்ளத்தினால் பேரழிவுகள், இன்னும் கொடுமையான வியாதியின் பிடிகள், பலவிதமான பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக இந்த பூமி தத்தளித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். இன்னும் லூக்கா 21:18 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற இவைகளை சம்பவிக்கும் போது கலங்காதிருங்க, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை சோர்ந்து போகாதுங்க. இந்த உலகம் அநித்தியமானது, இது மாயைகள் நிறைந்தது, இது வேதனையான ஒரு பூமி. மனிதர்கள் மற்றவர்களை குறித்து அக்கறை இல்லாமல் அன்பு தணிந்து போன இந்த சூழ்நிலை, விசுவாசம் இல்லாத சூழ்நிலை, தனக்கு என்று வாழ்கிற மனிதர்கள் மத்தியில் இன்னும் தற்புகழ்ச்சியும் இன்னும் பக்தி மார்க்கத்தின் வேஷத்தை தரித்து கொள்கிறவர்களும் தங்களுக்கு ஏற்ற போதர்களை திரளாய் சேர்த்து கொள்கிற கூட்டத்தார் மத்தியிலும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நாம் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோமா? உகந்த வாழ்க்கை, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இவைகளை நாம் நிதானித்து அறிவோமானால் நாம் ரட்சிக்கப்படுவோம். நாம் ஏனோதானோ என்று வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல. இனி வருகிறதாக வேதம் சொல்லுகிற புதிய உலகம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம், அந்த ராஜ்யத்தின் நிலையான ஒரு வாழ்வு, நித்திய ஜீவன், முடிவில்லாத அந்த அரசு அவருடைய வருகையில் அமைக்கப்படும். அதற்கு
அதற்காக ஆயத்தமாயிருங்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிக்கிறார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை. அவருடைய கை குறுகியிருக்கவில்லை, கூடாததென்று எதுவுமே இல்லை. அவரை நோக்கி பார்த்து அவருடைய வருகை எதிர்பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் தாமே நம்மை ரட்சிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். அன்பு நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, எங்கள் இரட்சகரே, உம்முடைய வருகை அதி சமீபமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே நாங்கள் காண்கிற இப்படிப்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்க வேண்டியதே என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனாலும் உம்முடைய வருகை தாமதிப்பது இல்லை. சீக்கிரமாக வரப்போகிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சஞ்சலமான, இந்த திகில்கள் நிறைந்த, கலக்கமான இந்த பூமியின் பயங்கரமான சூழ்நிலையிலே வாழ்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து உம்முடைய வருகையிலே கூட்டி சேர்க்கத்தக்கதாக நீர் அவர்களை நடத்தும்படியாக உம்முடைய திருச்சமூகத்திலே ஜெபிக்கிறோம். உமக்கு காத்திருக்கின்றவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த காணொளி மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் புதுபலன் அடைந்து உமக்கு காத்திருந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதாக அதான அனுகூலமான வழிகளை திறந்துள்ளும், பிரயாசங்களை வாய்க்கப்படும், இறுதி விருப்பத்தை நிறைவாக்கி தாங்க. உம்முடைய கரம் போதுமானதாக இருக்கிறது. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து சுகபலன் ஆரோக்கியம் தந்து மெய்யான விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். இவனோட பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.